வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் ஆஃப்டர் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஃபார்மட் அடிக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அதோட ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபார்மட் அடிக்கிறதுக்கு முன்னாடி மினிமம் வந்து ஒரு 80% வச்சுங்க. நான் வந்து 30 தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காதீங்க. ஸோ அதனால் மினிமம் வந்து ஒரு 80% வச்சுங்க. அபவ் 50% இருந்தால் ஓகே, பட் 80% இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார்மட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பேக்கப் எடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சிஸ்டம் பிசியோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற டேட்டாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபார்மட் அடிச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதிலே கீழே கொடுத்துருக்காங்க ரீசெட் டு ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பின் நம்பரோ இல்லை பேட்டர்னோ ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க புட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து எரேஸ் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குது. அந்த எரேஸ் டேட்டாவை 2 டைம்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இப்போதைக்கு எரேஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்களுடைய மொபைல் பார்த்திங்கன்னா ஃபார்மட் ஆகுது. ஃபார்மட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுடைய மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி ஃபார்மட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பக்ஸு நிறையா இருக்குது அப்படின்னாக்கா அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபார்மட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த பக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஒரு சில மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சடனாக வந்து ரீசெட் ஆகிடும். ஒரு சில மொபைல்ஸ்லாம் வந்து ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் கூட டைம் எடுக்கிற மொபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வேறு எந்த பட்டன்ஸையும் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சார்ஜரை ப்ளக்இன் பண்ணிங்க. பட் அந்தளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து பேட்ரி ஹெல்த்தை ஒரு பேட்ரி வந்து 80% கிட்ட வச்சுன்னு போட்டிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு வழியாக என்னுடைய ஜிடி மாஸ்டர் எடிஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹலோ அப்படின்னு சொல்லி பூட்டப் கேட்குது. ஓகே, இதில் நம்ம லைன் பை லைனாக நம்ம வந்து பூட்டப் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு மொபைல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பூட்டப் கொடுக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பூட்டப் பண்ணும்போது இந்த 4 ஆப்ஷன் கேட்குது. அதில் 2 வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும், ஃபஸ்ட்டு 2 அக்ரிமெண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 2மே வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறாங்க. அந்த 2மே நான் வந்து கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைஃபை ஆப்ஷன் கேட்குது. நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துக்கலாம். அக்செப்ட் கொடுத்துட்டு தான் நான் உள்ளே போகிறேன். நெக்ஸ்ட்டு சைன்இன் கேட்குது. அதுவும் நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ இன் பர்டிகுலராக நீங்கள் வந்து மொபைலில் ஃபார்மட் அடிக்கிற மாதிரி உங்களுடைய இதில் மெமரி கார்டு கிடையாது. ஸோ அதனால் உங்களுடைய சிம் கார்டை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. சிம்மெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபார்மட் அடிங்க. ஸோ இதிலே வந்து இந்த 3 பட்டன்ஸ் நேவிகேஷன் அண்ட் கெஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து கெஸ்டரை எனேபிள் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ், பாஸ்வேர்டெலாம் கேட்குது. நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ அப்டேட் அண்ட் கிளான்ஸ் ஆஃப் ரியல்மி ரெண்டுமே நான் வந்து டிசேபிள் பண்ணுறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ரியல்மி யூஐ வெல்கம் அப்படின்னு சொல்லுது. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். ஓகே, இப்போதைக்கு என் கையில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 அண்டு ரியல்மி யூஐ 3ல் என்னுடைய ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் ஃபார்மட் ஆகி ஃப்ரெஷ்ஷான ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து செட்டிங்ஸை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நியூ டிவைஸ் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அதிலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோன் ஃபோன்லாம் காட்டுது. டேப் டு மைக்ரேட் யுவர் ஓல்டு டேட்டா அப்படின்லாம் சொல்லுது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்த்துங்க. ஸோ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வருது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அபவுட் டிவைஸ் அதுக்குள்ளார போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் செக் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா
21 GB யூஸ்டு 128 GB. ஸோ 16% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ January 5 2022க்கான செக்யூரிட்டி பேட்ச் அண்ட் ஆண்ட்ராய்டு 12 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 12 நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.